குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் மோதுவது போன்று வந்ததை தட்டி கேட்டதால் வயது மூத்த தம்பதி மீது அரிவாள் வெட்டு நிகழ்ந்ததில் கணவர் உயிரிழப்பு, மனைவி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள வரதராமி வி மூட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி குணசேகரன், மகேஸ்வரி. இவர்களது எதிர் வீட்டில் வசித்து வருபவர் மகேந்திரன். லாரி ஓட்டுநரான மகேந்திரன் சில தினங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்று மகேஸ்வரி மீது மோதுவது போன்று சென்றுள்ளார். அப்போது மகேஸ்வரிக்கும் மகேந்திரனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதத்தில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டபோது மதுபோதையில் இருந்த மகேந்திரன் அரிவாளால் முதியவர் குணசேகரன் மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த குணசேகரன் உயிரிழந்தார். மேலும் மனைவி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய மகேந்திரனை போலீசார் கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மகேந்திரன் வரதராமி காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. அரிட்டாப்பட்டிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவதாக சொல்கிறீர்கள். நீட் மற்றும் ஆன்லைனில் ரம்மிக்கு எதிரான தீர்மானம் என்ன ஆனது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சின்ன உடைப்பு பொதுமக்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். மேலும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அரிட்டாப்பட்டிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவதாக சொல்கிறீர்கள். ஆனால் நீட் மற்றும் ஆன்லைனில் ரம்மிக்கு எதிரான தீர்மானம் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு போராடி திட்டத்தை கைவிட சொன்னால் நாங்கள் இங்கு போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று தெரிவித்தார். 13 கொடுத்த இழப்பீடை இப்ப இது பண்ண முடியாது. அவங்க கேட்கறது மற்ற இடங்களைப் போல இல்லை. இப்போ சிப்காடுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூர்ல அந்த விமான 5000 ஏக்கர்ல இருக்கிறதுலாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறார். எங்கள் விளைநிலங்களை வாழ்விடங்களை விட்டு முடியாது. ஆனால் இங்க மக்கள் கொடுத்துட்டு சரி நாங்கள் இடத்த கொடுத்துட்றோம், மீள் குடியமர்வுக்கு வேற இடம் தாங்குங்கிறாங்க. அந்த இடத்தை அவங்களே தேர்வு பண்ணி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் 3 சென்ட் 4 சென்ட்ல ஒரு வீடை கட்டி, ஏன்னா இந்த வீடை இடிக்க விட்டுட்டு 60-70 ஆண்டுகளா வாழ்ந்த நிலத்தை விட்டு போகும்போது நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுங்கிறது ஒரே நாள்ல நாத்தங்கால இருந்து செடியை பிடிங்கி வேற இடத்துல நடுற மாதிரி. நாங்க சொந்த நிலத்திலே சொந்த ஊர்லயே அகதிகளா வேற இடத்துக்கு போற மாதிரி தான். திருச்சியில் மழை நீரால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அமைச்சர் KN நேரு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக திருச்சி மாநகரில் முக்கிய வீதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. குறிப்பாக கிராப்பட்டி, அன்பு நகர், அருணாச்சலம் நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இந்த தகவல் அறிந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இன்று நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்ட அவர் உடனடியாக மழைநீர் வெளியேற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஈரோடு அருகே சொத்து பிரச்சினை காரணமாக கணவர் மனைவி மீது கொலைவெறி தாக்குதல் நிகழ்ந்த நிலையில் மனைவி உயிரிழப்பு, கணவன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஈரோடு செட்டிப்பாளையம் அடுத்து பாரதிபாளையம் முதல் வீதியைச் சேர்ந்த நல்லசிவம் ஜோசியம் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு 2 மனைவிகள் உள்ள நிலையில் 2வது மனைவி கண்ணம்மாளுடன் பாரதிபாளையம் பகுதியில் நல்லசிவம் வசித்து வந்துள்ளார். கண்ணம்மாவின் உறவினர்களுக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையே சொத்து தகராறு இருப்பதாக கூறப்படும் நிலையில் வீச்சர்வாளுடன் வந்த சிலர் கண்ணம்மாளை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் கண்ணம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொலைவெறி தாக்குதலை தடுக்க சென்ற நல்லசிவத்திற்கு கைகால் பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொலை சம்பவம் குறித்து ஈரோடு ADSP விவேகானந்தன் தலைமையிலான காவல்துறையினர் மோகனாய் வீரா உதவியுடன் தடயங்களை சேகரித்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சினை காரணமாக சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மேலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள ராசாபாளையம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் சீதாராமன் 90 வயதான இவர் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் நேற்று இரவு விளக்கம் போன்று உணவு அருந்திவிட்டு தனது வீட்டில் உறங்கியுள்ளார். இந்நிலையில் திடீரென சுவர் இடிந்து விழுந்துள்ளது. தொடர்ந்து உறவினர்கள் உடனடியாக வீட்டினுள் சிக்கிய முதியவரை மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே முதியவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.